God friends. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளாக இருந்து என்னோட கடமைகளை என்ன என்று செய்வது, அது ஒரு புறம் இருக்க, அநேகர் குடும்பம் இல்லாமல் யாருமே உற்றார் உறவினர்கள் யாருமே வேண்டாம் என்று தன்னிச்சையாக இருக்கின்றவர்கள், இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகின்ற காரியங்கள் இப்பொழுது இருக்கின்ற தருணங்களில் இந்த டேஸ்ல இருக்கின்றது. ரொம்ப அதிகமாக படித்து விட்டு இருக்கின்ற பிள்ளைகள் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் சிங்கிளா இருக்கணும், எனக்கு எந்த விதமான பேர்டன் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான ஸ்டைல் நிறைய அடாப்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில இருந்து வெளியே சென்று தாங்களாக தங்களுடைய ஓன் அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை எப்படி வேணாலும் அமைத்துக் கொள்ளலாம், தங்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இது சரியா என்று சொல்லி பார்த்தால் வேதத்தின் படி தவறு. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருப்பதை பார்க்கிலும் அவன் ஒன்னோடு ஒன்று இருக்கும் பொழுது சூடு பிடிக்காது, ஒரு கைகள் தட்டும் பொழுது ஓசை வராது என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, ஒண்டிக்காரனாய் இருக்கிறவங்க என்ன செய்றாங்க? அவர்களாவது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறாங்களா? பவுலை எடுத்துக்கொள்வோமே, ஒரு தனிமையிலே தான் அவரோட வாழ்க்கை இருக்கின்றது. ஒரு வாலிப பிரயாசத்துல தான் கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு. அவரை போல ஒரு ஞானவான், அவரை போல அநேகருக்கு வேதத்தை கற்றுக்கொண்டதுல பேறு பெற்றவர், அவரை போல ஒரு செல்வந்தன் யாருமே இருக்க முடியாது. அவர் கமாலியா என்கின்ற இடத்துல தன்னுடைய படிப்பை கற்றுக்கொண்டு வேதத்தை கற்றுக்கொண்டு ஊழியத்தின் பாதையிலே வந்திருக்கிறவராய் இருந்தாலும் கூட நியாயப்பிரமாணத்தை அதிகமாக படித்து தெரிந்தவர். வசனம் அப்படியே சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்துல தெரிந்தவராய் இருந்தார். ஆனால் அவர் ஒடுக்குகிறவராய் இருந்தார். அநேக விதமான சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவை குறித்து பேசவும் கூடாது, கிறிஸ்துவை குறித்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அடித்துக் கொள்ளுகிறவராக இருந்தார். அவரை ஒரு முறை கடவுள் சந்திக்கிறாரு. எல்லா ஆஸ்தியையும் அந்த வாலிபன் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. அவரும் தனிமையில தான் இருந்தார். அவருக்கு இருந்த படிப்பு, செல்வம், அவருக்கு இருந்த எல்லா விதமான உலக பிரகாரமாக இந்த செல்வம் எல்லாம் எத்தனையோ கோடி. ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கவும் தயாராக இருந்தார். நாம எப்படி இருக்கிறோம்? தனிமை என்கின்ற வாழ்க்கைக்குள்ளாக இருக்கின்றோம். நாம் அதில் இருப்பது அவரவரோட முடிவு. ஆனால் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? எந்த நேரமும் உழைக்கிறோம், எந்த நேரமும் சேர்த்து வைக்கிறோம். எதற்காக? நாளைக்கு நான் வயசானாக்கா, நாளைக்கு நான் வயது சென்றவனானா யார் பார்க்க போறாங்க, நான் காசை வைத்து எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் என்று அநேக விதமான தருணங்கள் நம்மை நாமே ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டுக் கொள்கிறோம். கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோமே, ஆனால் நமக்கு குடும்பம் இருக்கின்றதோ இல்லையோ, நாம் தனிமையில இருக்கின்றோமோ கூட்டாக இருக்கின்றோமோ, அது எதுவுமே அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கின்றோம்? நான் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக என்ன செய்கின்றதாய் இருக்கின்றது? அர்த்தமிக்க ஒரு கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையாய் நான் வாழுகின்றேனா? இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலை போல எழும்பி பிரகாசிக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? Have a blessed day. Praise be to God.